நாங்களும் எத்தனை நாளைக்கு தாயா சின்ன பையன் போனா போகட்டும் அப்படின்னு விட்டுட்டே இருந்தேன். இப்படி தான் எங்களை அடித்து துவைப்பைய பால் மாதிரி இருக்கிற இந்த பாலகங்கிட்ட அடி வாங்கிறதுக்காயா நாங்கள் இவ்வளோ தூரம் ஆடிட்டு வந்தோம். வைபவ் சூரியவன்சை கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பையன். அது என்னையா நீ ஓடவே மாட்டிய? 97 ரன்ஸில் 92 ரன்ஸ், வெறும் 6 and 4. 5 ரன் மட்டும்தான் நீ ஓடுவிய. போன மேட்ச்லையும் 93 ரன்ஸில் 88 ரன்ஸ், வெறும் 6 and 4. அது என்ன குழந்தை, நீ தவழ்ந்துட்டே இருந்து அப்படியே கிரிக்கெட் ஆட வந்துட்டிய? உங்கள் அப்பா ஓட சொல்லியே தரலையா உனக்கு? ஓடுறதுனா என்ன? நடக்கணும் முதல்ல, அப்புறம் ஓடணும், அதுக்கப்புறம் தான் 6 எல்லாம் அடிக்கணும். நீ என்னடாண்ணா பால் மாதிரி இருக்க பற்றியா? அதனால தான் ஓடவே மாட்டேங்கிற. நீ ஓட முதல்ல கற்றுக்கோ. கிரிக்கெட்னா என்ன? ரன், ஓடணும். கவாஸ்கர், ரவி சாஸ்திரி இவங்களெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? நீ எங்கே பார்த்துருப்ப? அதான் இப்படி துள்ளுற. பால் என்ன அடித்து தூக்கி கடாசி எரியறது மட்டும் பால் இல்லை. பால் என்ன அப்படி தட்டி அப்பப்போ அங்கங்கே ஓடணும். புரிஞ்சுதே? உங்கள் அப்பா கிட்ட தான் எல்லாத்தையும் வச்சு வெளுத்து வாங்கணும். என்னம்மா ஒரு பையனை இப்படி அசிங்கமாக வளர்த்துருக்கார், எல்லாரையும் அடிக்க சொல்லி வளர்த்து. இன்றைக்கி அவன் என்னடான்னு எங்களை சூரியன்டா அங்கே என்னடான்னா ஒரு சூரிய கட்சியை மொத்தமாக ஒருத்த அழித்தான். இன்னைக்கு எங்கள் சூரியன் எஸ்ஆர்ஹெச்ன்ற இந்த சூரியனை, இந்த சூரியவன்சி இவன் வந்து அழிக்கிறான். சூரியனை அழிக்கிறது தான் உங்களோட குறிக்கோளாட. இதான் லாஸ்ட் வார்னிங், அட்வான்ஸ் சொல்கிறேன். இனிமே நீ நெட்டிலலாம் ஆடாமல் முதல்ல கிரவுண்டை சுற்றி ஓட கற்றுக்கோ. புரிஞ்சுதா? ஆல்ரெடி பால் மாதிரி இருக்கிற நீ அப்புறம் ஃபுட்பால் மாதிரி ஆகிடுவேன். வைபவ் சூரியவன்சை, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மைண்ட் இட்.